नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं बाहुवदय सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ज्ञानतिभ्रान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगतामहं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण भागवत प्रणम प्रार्थना माताजी, पढ़ी। प्रणम प्रणाम। माताजी। हरे कृष्ण माताजी। हरे प्रणाम माताजी। सर्वशास्त्रार्थ पीयूष सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैक त्रिप्रदा सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदोन्दोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मत्येकबन्तो मत्सङ्कीन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मत्भाग्य मदानन्द नमोस्तुदे அசாது சாது தததாயின் அதினோச்ச தாக்கர காணாமுஞ்சகாசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நாம 4வது காண்டம் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 26 பார்க்க போறோம். துருவ மகாராஜா எப்படி வனம் சென்று பக்தி தொண்டில் ஈடுபடுறார் அப்படிங்கிறத நாம பகவானுடைய கருணையை எவ்வாறு பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்லோகம் 26. இப்ப துருவ மகாராஜாக்கு வந்து சுருச்சி சுனிதி அப்படின்னு சொல்லி 2 அன்னை, ஒண்ணு சிற்றன்னை. அப்ப சுருச்சி அவங்க வந்து தன்னுடைய மகனான உத்தமனை மட்டும் அவங்க தன்னுடைய கணவர் மடியில உட்கார அனுமதிக்கிறாங்க. ஆனா இங்க துருவனை அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. அப்ப துருவன் சத்திரியனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு வைராக்கியம், நான் வந்து எப்படியாவது தந்தையை விட பெரிய ராஜ்யத்தை பெற்று இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தவம் பண்ண காட்டுக்கு போறார் 5 வயது பாலகன். அப்ப உள்ளத்துல இருக்கிற பரமாத்மா எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தால் மட்டுமே எல்லா செயல்களும் நடைபெறும். நம்ம பகவத்கீதையிலேயே இது படிச்சிருக்கிறோம். 5 காரணிகள், ஒரு செயல் செய்ய 5 காரணிகள் வேண்டும். அதுல இறுதியாக பரமாத்மாவின் அனுமதி வேண்டும். எந்த காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு திருடனுக்கு திருடனுங்கிற ஆசை இருந்தா கூட அதுக்கு பரமாத்மா அனுமதி கொடுத்தால்தான் அவன் திருட முடியும்.
சோ அப்ப திருடனுக்கு ஏன் அனுமதி கொடுக்கிறார்? பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவராவே இருக்கிறாரே, அப்புறம் ஏன் அனுமதி கொடுக்கிறாருன்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நிறைய குணங்கள்ல நாம செயல்படுறோம். அப்ப தமோ குணத்தில் செயல்படுறவன் திருடுவது பாவம் அப்படிங்கிறது தெரிந்தாலும் அவன் வந்து யானை எப்படி ஒரு குளிச்சுட்டு, ஏன்னா சாஸ்திரங்கள் மூலமாக நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் மனசாட்சி ஒருத்தரையும் உறுத்தும், இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு. அதுக்கும் மேல அவன் செய்வான். அப்ப பெரியவங்க எல்லாம் நாம சொல்லி கேட்டிருக்கோம், இந்த செயல் தவறு, இந்த செயல் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். சாஸ்திரங்கள்ல அகர்மா எது, விகர்மா எது, கர்மானா என்ன, இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு வந்து அறிவுக்காக பல நூல்களையும் பல வாய்ப்புகளையும் கொடுத்தும் கூட அவன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது அவனுடைய தவறு. நாம் என்ன செய்வோம்னா, யூஸ்வலா தப்பு செய்வோம். அப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே தெரியாம செய்யறதெல்லாம் ரொம்ப கம்மி. தெரிஞ்சேதான் செய்வோம். ஆனா இந்த வார்த்தை ரொம்ப சுலபமா நம்ம வாயிலிருந்து வரும், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆனா உள்ள மனசாட்சி சொல்லி இருக்கும், நீ எடுக்காத, நீ மற்றவர்கள் பொருளை எடுக்காத, நீ வந்து கெட்ட வார்த்தைகள் பேசாத, கோவப்படாத, பொறுமையாரு. ஆனா மனம் அடங்காம என்ன பண்ணுவோம், வார்த்தைகளை விடுவோம், திருடுவோம், ஏமாற்றும் குணமுடையவர்கள் நாம. அந்த மாதிரி நிறைய பொய்களை பேசியிருக்கோம். தவறு செய்யாத மனிதனே கிடையாது இந்த உலகத்துல. பிறந்தவங்க எல்லாருமே தவறு செய்து, ஆனால் திருந்துவதற்கு பல முறை வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி நாம் பிறவிதோறும் வாய்ப்புகளை எடுத்துட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம பல கோடி பிறவிகளை எடுத்தும் கூட நம்ம திருந்துறதுக்கு இன்னுமே வாய்ப்பு கொடுத்தும் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது பகவானோட தவறு கிடையாது. ஏன்னா அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால நம்ம மேல் மேலும் பிறவி எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ இங்க துருவ மகாராஜா அவர் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவர் வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு தெரியல. பலருக்கு பலவித லட்சியங்கள் இருக்கும். நான் பணக்காரன் ஆகணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய பங்களா கட்டணும், ஃபாரின் போகணும், எத்தனையோ வித அபிலாஷைகள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது என்னன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணமாயிருது. எந்த ஒரு ஆசையும் சின்ன ஆசையா இருந்தா கூட அது மரண நேரத்தில் நம்மளுக்கு வரும்போது அதுக்காக இன்னொரு உடல் எடுக்கின்றோம். அந்த இன்னொரு உடல் என்ன ஆகுதுன்னா துன்பத்திற்கு ஆளாகின்றது. உடல் தான் துன்பத்திற்கு காரணம். ஏன்னா ஆத்மா உள்ள வந்து சைலண்டா இருக்கு. ஆத்மாக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. ஏன்னா அது சத்து சித்த ஆனந்தமானது. ஆனா இந்த உடலானது சூட்சும உடல் கூட, மனம் புத்தி அகங்காரம், அந்த மனம் தூண்டுதலினால் அந்த உடல், வெளிப்புறமான இந்த உடல், வெளியில தெரியிற இந்த உடல் 5 பூதங்களால், பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், அதனால ஆனது. அப்ப இந்த உடல் தான் துன்பப்படுகிறோம் தவிர ஆத்மாக்கு அதுல எந்த ஒரு விளைவும் கிடையாது. ஆனா ஆத்மா, அந்த உயிர் வந்து ஆசைப்படுறதுனால இந்த உடல் எடுத்திருக்கு. சோ உடலை வந்து தான் என எண்ணும் போது அந்த ஆத்மா துன்பப்படுவதாக எண்ணுகின்றது. ஆனா உடலுக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ அதெல்லாம் தெரியாம இங்க துருவ மகாராஜா நான் பெரிய ராஜ்யத்தை பெற வேண்டும் அப்படின்னு பௌதிகமான எண்ணத்தோடு அங்க தவம் புரிய போறார். அப்புறம் என்ன நடக்குது நீங்க பார்க்கலாம். ஸ்லோகம் 26. அஹோதேஜ சத்ரியாணாம் மானபங்கம் அம்ருஷ்யதாம் காலோ அபி அயம் ஹிருதா தத்தே யத் சமாதுர் அசத்வசஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எத்தனை அதிசயமானவர்கள் இந்த சக்தி மிக்க சக்திரியர்கள்! தங்கள் மானத்திற்கு ஒரு சிறு ஊறு நேர்ந்தாலும் கூட அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. சற்று சிந்தித்து பாருங்கள். இச்சிறுவனோ ஒரு சிறு குழந்தை. ஆயினும் தன் மாற்றான் தாயின் கடுஞ்சொற்களை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொருளுரை: சத்திரியனின் தகுதிகள் என்னவென்றால் பகவத்கீதை கூறுகிறது. அதில் மிக முக்கியமான 2 தகுதிகள் மான உணர்வு மிக்கவனாக இருப்பதும் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டாதிருப்பதும் ஆகும். ஆகையினால் துருவ மகாராஜின் உடலில் ஓடிய சத்திரிய ரத்தம் இயற்கையிலே மிகவும் துடிப்புடன் இருந்ததென்று தெரிகிறது. அந்தன சத்திரிய வைஸ்ரிய கலாச்சாரத்தை உடைய குடும்பங்களில் பிறந்த குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ பரம்பரையாக குறிப்பிட்ட பிரிவின் உணர்ச்சி உடையவர்களாக விளங்குகின்றனர். ஆகையினால் வேத முறைகளின்படி சம்ஸ்காரம் அல்லது சீர்படுத்தப்படும் முறையானது மிகவும் கடுமையாக பின்பற்றப்படுகிறது. ஒருவன் சீர்படுத்தும் முறைகளை வாழ்வில்
வாழ்வில் செயல்படுத்த தவறிவிட்டான் என்றால் அவன் உடனடியாக இழிநிலை வாழ்க்கையினை அடைவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மியூட் எடுக்க முடியல, சாரி. சரி. அப்போ இங்க சத்திரியனாக பிறந்த காரணத்தினால், அப்ப சத்திரியனுக்கு என்ன சுபாவம்? ரஜோகுணமும் சத்துவ குணமும் இருக்கு. அப்ப சத்திரியன் வந்து மிகுந்த வீரம் உள்ளவன். அப்ப போர்ல வந்து எப்படி நடந்துக்குவான்னா, அவன் புறமெதும் போர் அப்படின்னாலே அவனுக்கு வந்து இனிப்பு சாப்பிடுற மாதிரி. ஏன்னா ஒரு சத்திரியன் வந்து தோள்கள் அந்த அந்த புஜங்கள் எல்லாம் திரண்டு இருக்கும். எப்படா சண்டை வரும், எதிரியை எப்ப அடக்கலாம் அப்படின்னு எப்பவுமே அவன் வந்து ஆக்டிவா தான் இருப்பான். சத்திரியன் வந்து தமோ குணத்தோட செயல்பட மாட்டான், எப்போ சோம்பேறியா இருக்க மாட்டான். இல்லைன்னா பிராக்டிஸாவது பண்ணிட்டு இருப்பான், காடுகளுக்கு போவான், வேட்டையாடுவான். அவன் வந்து பல செயல்கள்ல அவன் வந்து எப்பவுமே ஸ்மார்ட்டா இருப்பான். அப்போ இங்க சத்திரிய சுபாவங்கிறதுனால அவமானம் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு மரணத்தை போன்றது. இப்ப சத்திரியன் வந்து புறமுதுகு காட்டிட்டான் அப்படின்னா, அவனுக்கு முதுகுல யாராவது குத்திட்டாங்க இல்ல ஒரு கொல்லப்பட்டான் என்றால் அவனுக்கு வந்து அவப்பெயர் வரும். இது அர்ஜுனனுக்கு கூட பகவான் பகவத்கீதையில போதிக்கிறார் இல்லைங்களா? அப்போ நீ வந்து புறமுதுகு காட்டினா என இந்த உலகம் உன்னை தூற்றும். நீ போர் புரிய வேண்டியது, சத்திரனாக போர் புரிய வேண்டியது அவசியம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கர்மாவை செய், அதுக்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. மா பலேஷு கதாசுன அப்படின்னு அதனோட பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறார். சோ ஒரு சத்திரனாக போர் புரியறது தான் அவன் கடமை. ஒரு போலீஸா இருந்துகிட்டு நான் யாரையும் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், ஐயோ பாவம் அவனுக்கு உடம்பு வலிக்குமே, நான் அடிச்சா அவனுக்கு வலிக்குமே அப்படின்னு எல்லாம் இருக்கிறவன் போலீஸா ஆகக்கூடாது. சோ ஒரு பிராமணனா இருக்கிறவன் நான் போய் போலீஸ் வேலை செய்யறேன்னு வர முடியாது. ஏன்னா அவனுக்கு உடல் வலிமை கிடையாது. மனது வந்து ரொம்ப சாஃப்டா சத்துவ குணத்துல இருக்கிறதுனால அவன் ரொம்ப அமைதியா மென்மையானவனா இருப்பான் பிராமணன். அவன் போய் அந்த வேலையை பண்ண முடியாது. அவங்க வந்து சத்திரியர்கள் வந்து பிராமணனா ஆக முடியாது. இப்படி சுபாவம் ஒருத்தரை ஆட்டுவிக்கிறது. சாதுர்வன்ய மயாசிஷ்ட குண கர்ம விபாகச்சக அப்படின்னு பகவான் சொல்றார். குணங்களுக்கு தகுந்த மாதிரி 4 வர்ணங்களை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். சோ குணம் என்பது உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற உணர்வு. அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரிதான் அவர் வர்ணாசிரமங்களை பிரித்து கொடுத்தார். அப்போ பிறப்பினால் கிடையாது. ஒருத்தர் அந்தன குணத்துல பிறந்துகிட்டு சாராய கடையில உட்கார்ந்துருந்தா அவன் அந்தணன் கிடையாது. ஏன்னா அவன் உணர்வு வந்து இப்ப தமோ குணத்துல செயல்படுறதுனால. ஏன்னா தமோ குணத்தில் இருப்பவன் பிராமணனாக இருக்க முடியாது. ஞானம் சஞ்சாயதே சத்துவம் சஞ்சாயதே ஞானம் அப்படின்னு சொல்லி சத்துவ குணத்துலதான் ஞானம் வெளிப்படும். அப்ப பிராமணர்கள் வந்து ஒரு ஞானிகளா இருப்பாங்க. ஏன்னா பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன். இப்ப இங்க சத்திரியனாக இருக்கிறதுனால அவருக்கு உடனே அந்த கோபம் வந்துச்சு. உடனே காட்டணும் அம்மா கிட்ட கேட்டாரு. அம்மா வந்து முழுமுதற் கடவுளை சரணடைன்னு சொல்லிட்டாங்க. உடனே காட்டன் நோக்கி போறார். ஏன்னா அந்த கடுஞ்சொற்களை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த சத்திரிய உணர்வு ரொம்ப வலிமையானது. ஏன்னா அவங்கள மானவங்க படுத்தினா அவங்க தாங்க மாட்டாங்க. அடுத்தது உடனே போருக்கு போயிருவாங்க. இங்க வந்து சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவரால் போரிட முடியாது, தந்தையை எதிர்த்து போரிட முடியாது. அதனால அம்மா சொன்ன மாதிரி அவர் முழுமுதற் கடவுளை சரணடைகிறார், தேவர்களை அல்ல. முழுமுதற் கடவுளைத்தான் அவங்க அம்மா காட்டி கொடுக்குறாங்க. நீ போய் அவரை நினைத்து தவம் பண்ண, அதுதான் நம்மளுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு. அதைத்தான் நம்மளுக்கு இப்பவும் சொல்றாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்னன்னா ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எந்த உபனிஷங்கள், எந்த புராணங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும், சாஸ்திரங்களை எடுத்துக்கிட்டாலும் இதை ஒண்ணுதான் நம்மளுக்கு வழியாக சொல்லுது. அது இந்த கலியுகத்தில் ரொம்ப முக்கியமானது. நாம சங்கீர்த்தனம், நாமத்தின் மூலமாக, ஹரே கிருஷ்ண நாமத்தின் மூலமாக. அதைத்தான் இங்க துருவ மகராஜன் பின்பற்றுகிறார். எந்த யுகத்தில் ஆனாலும் இதேதான் வழி. சோ யுகத்துக்கு யுகம் அந்த வழிபாட்டு முறை வேணா வேறுபடலாம். ஆனா பகவானை சரணடைவுங்கிறது பொதுவான ரூல்ஸ், எல்லாத்துக்கும் பொருத்தமான ரூல்ஸ். அடுத்த ஸ்லோகம் 28. விகல்பே வித்யமானே சேப்பி நாரி அசந்தோஷ ஹேதவ பும்சோ மோகம் ருதே பின்னா யல்லோகே நிஜ கர்மபிஹி
நான் ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே படிங்க கிருஷ்ணா. மாதாஜி. ஓம் நமோ நேரா பகவதே படிங்க மாதாஜி, மொழிபெயர்ப்பு படிங்க. சரி. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த துருவனே, உமது மன உணர்ச்சியானது சீர்குலைப்பட்டது. 27 படிக்கலைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 27 ஆ, படிக்கல. ஓகே ஓகே. படிக்கலைங்க மாதாஜி. ஸ்லோகம் 27. நாரத உவாச்ச நாதுனாபி அவமானம் தே சம்மானம் வாபி புத்திரஹ லஷாயாம குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதீஷு. மொழிபெயர்ப்பு. ஹரே. மொழிபெயர்ப்பொருள் அர்த்த பக்தி வேதாந்த பிரபாதிக்கு ஜெய். பொருள். மொழிபெயர்ப்பு. நாரத முனிவர் துருவரிடம் கூறினார், அன்புக்குரியவரே, புத்திரனே, நீயோ வேடிக்கையாலும் விளையாட்டாலும் ஆர்வமுள்ள ஒரு சிறுவன். உன்னை அவமானப்படுத்திய வார்த்தைகளினால் நீ ஏன் இத்தங்கை பாதிக்கப்பட்டிருக்கிறாய்? பொருளுரை. சாதாரணமாக ஒரு சிறுவன் முட்டாள் என்றோ அல்லது தீயவன் என்றோ நினைத்தால் அவன் அச்சிறு சுழுக்கொடு சொற்களை கவனத்தில் கொள்ளத்தக்கதாக கொள்வது புன்னகை செய்பவன். அதுபோல் புகழ்ச்சியாக யாரேனும் பேசினாலும் கொள்ளாதது அதையும் மாதாஜி. பாராட்ட அதே மாட்டான். மாதிரி ஆனால் தீயவன் என்றோ நிந்தித்தால் அவன் அக்கடுஞ்சொற்களை கவனத்தில் கொள்ளத்தக்காததாக எடுத்துக்கொள்ளாது புன்னகை செய்வான். அதுபோல் புகழ்ச்சியாக யாரேனும் பேசினாலும் அதை பாராட்ட மாட்டான். ஆனால் துருவ மகாராஜா விஷயத்திலோ அவன் உடலில் இருந்த சத்திரிய உணர்வு மிகவும் வலிமையானது. அதனால் தனது சத்திரிய மனதிற்கு இழுக்கு ஏற்படுத்திய தன் மானத்திற்கு மாதாஜி, சத்திரிய மானத்திற்கு இழுக்கு ஏற்படுத்திய தன் மாற்றாந்தாயின் ஒரு வார்த்தையினை கூட அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சோ சத்திரியரா இருக்கிறதுனால அந்த கொடும் சொல்லை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அடுத்தது ஸ்லோகம் 28. விகல்பே வித்யமானே சேப்பி நாரி அசந்தோஷ ஹேதவஹ பும்சோ மோகம் ஹிருதே பின்னா யல்லோகே நிஜ கர்மபிஹி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. அன்பார்ந்த துருவனே, உனது மான உணர்ச்சியானது சீர்குலைக்கப்பட்டது என்று நீ நினைத்தால் அதற்காக நீ அதிருப்தி அடைவதற்கான காரணங்கள் ஏதுமில்லை. இது போன்ற மனக்குறையானது மாயையின் மற்றொரு குணமாகும். ஒவ்வொரு உயிரும் தனது முன்வினை செயலினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகையினால் தான் மகிழ்வதற்கோ அல்லது துன்புறுவதற்கோ பல்வகை வேறுபாடுகளுடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. பொருளுரை. வேதங்களின் உயிரானது எப்போதும் மாசடையாமலும் பொருள் தொடர்பினால் பாதிக்கப்படாமலும் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. உயிரானது தனது முந்தைய பலன் தரும் செயலின் காரணமாகவே பல்வேறு பரு உடல்களை பெறுகிறது. ஆயினும் ஆத்மாவானது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பாதிப்படைவதில்லை என்னும் தத்துவத்தினை புரிந்து கொள்ளும் பொழுது அவன் விடுதலை பெற்றவனாக கருதப்படுவான். இது பகவத்கீதையிலும் 18.54 பிரக்ம பூத பிரசன்னாத்மா என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் உன்னத நிலையில் இருக்கும் பொழுது துக்கப்படுவதற்கும் அவளிடம் ஒன்றுமில்லை. அதுபோல் மகிழ்ச்சி அடைவதற்கும் அவளிடம் ஒன்றுமில்லை. நாரத முனிவர் துருவ மகாராஜாவை அவர் ஒரு குழந்தை என்றும் அதனால் அவர் இகழ்ச்சியான அல்லது புகழ்ச்சியான வார்த்தைகளினால் பாதிப்படையக்கூடாது என்று கூறி அவரை கவர விரும்பினார். மேலும் அவர் மரியாதையினையும் அவமரியாதனையும் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் என்றால் உணர்ந்து கொள்ளுதலை அவர் தன் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அதாவது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒருவனது முன்வினை பயன்களால் வருபவை. அதனால் ஒருவன் எச்சூழ்நிலையிலும் மகிழவோ அல்லது வருந்தவோ கூடாது என்று அவர் அறிந்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க ஒரு முட்டாள் சிறுவனாக இருந்திருந்தால், இதே துருவ மகாராஜாவோட இடத்துல ஒரு முட்டாள் சிறுவனா இருந்திருந்தா அவனை புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ அவருக்கு அவ்வளவு வலிச்சிருக்காது. ஒரு தமோ குணத்துல இருக்கிற ஒரு வாரிசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கீழ்நிலையில ஒரு கீழ்நிலை தொழிலாளியோட மகனாக இருந்து திட்டி இருந்தா போனா போட்டு போ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. உண்பது உறங்குவது அந்த மாதிரி. நாய்கள் என்ன செய்யுது? நாய்கள், பூனைகள், இந்த மற்ற மிருகங்கள் என்ன செய்யுதுன்னா ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் எப்பவுமே இதுலதான் ஈடுபட்டு இருக்கும். அது மாதிரி அவனும் நினைச்சிட்டு போயிருப்பான். ஆனா இங்க இவரோட ரத்தம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு வீர பரம்பரையில் பிறந்தது. ஸ்வயம்பு மகாராஜாவோட வாரிசு, பேரப்பிள்ளை, கொள்ளு பேரப்பிள்ளை அப்படி. சோ அவருக்கு அந்த ஞானமும் இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் ராஜாக்களா மட்டும் இல்ல, ரிஷிகளாகவும் இருந்தாங்க, ஞானிகளாகவும் இருந்தாங்க. ஒரு ராஜா நாட்டை ஆளும் போது அந்த செல்வத்தை எல்லாம் அனுபவிப்பாரு. ஆனா பார்த்தா
அதுல அட்டாச் இருக்காது அவருக்கு. அப்போ காடு வனம் செல்லும் போது எப்ப வனம் செல்லணும்? வனம் கிரகம் அந்த கூபம் அப்படின்னு பிரகலாத் மகாராஜா சொல்லியிருக்காரு. ஒருவன் அந்த காலத்துல வனத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு தன்னோட தோழர்களுக்கு சொல்றார். கிரகம் அந்த கூபம், ஏன்னா அது இருண்ட கிணறு அப்படிங்கிறார். இல்வாழ்க்கை அப்படிங்கிறது இருண்ட கிணறு. சோ ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டை நோக்கி போவாங்க. ஒரே ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு தன்னுடன் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. காட்டை நோக்கி போய் தவம் பண்ணி அவங்க பகவானோட லோகத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. ஆனா இந்த காலங்கள்ல அது பின்பற்றப்படுறது கிடையாது. ஆனா இந்த காலத்துல வேற வழிமுறை, கலிகாலத்துல. அப்போ இங்க வந்து ஒரு விடுதலை பெற்ற ஆத்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எந்த துக்கத்தாலும் மகிழ்வாலும் இருமைகளால துவந்தங்களால பாதிக்கப்படுறது கிடையாது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சோப்பு குமிழ் மாதிரி. அது என்ன ஆகும்? அப்படியே உடைஞ்சு போயிடும். சில நிமிடங்கள் தான் இருக்கும், அப்படியே உடைஞ்சு போயிடும். அது போல நம்மளுக்கு வரும் துன்பம் இன்பம் அப்படிங்கிறது மார்த்தா ஸ்பர்சேஸ்து கௌந்தேய சீதோஷண சுகுதுக கதாக ஆகமாப்பாயினோ சனித்யா தாம் திதீசஸ்வ பாரத. அந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற மேடு பள்ளம் நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா இறப்பு வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். சில காலம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்போம், சில காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்துல பல தொந்தரவுகள் அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு மேல்நிலைக்கு வருவோம், மறுபடியும் துன்பம் வரும். இப்படி இருமை நிறைந்த உலகம் தான் இது. மகிழ்ச்சி இருக்கும், சில சமயம் துக்கம் இருக்கும், சில சமயம் இன்பமா இருப்போம், சில சமயம் மறுபடியும் சோகமா இருப்போம், சில சமயம் செல்வம் வரும், சில சமயம் செல்வம் போயிடும், லாபம் நஷ்டம். இப்படி இருமைகள் நிறைந்த உலகம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இருமை இருக்கு அதுல. பகல் இரவு இப்படி இருமைகள் இருக்கு. ஆனா இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டவன் மட்டுமே பக்தியில முன்னேற முடியும். எதுவுமே அவனை பாதிக்க கூடாது. இப்போ நிறைய சன்னியாசிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பழனிமலை அடிவாரம், திருவண்ணாமலை அடிவாரம், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. ஆனா எல்லாவற்றையும் துறந்து மலையில கீழே உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள தூணு துப்பினாலும் பொருட்படுத்த மாட்டாங்க, அவங்கள புகழவும் யாரும் வரமாட்டாங்க. அதனால அவங்க கவலைப்படுறதே கிடையாது. தன்னை புகழ வேண்டும், இகழ்ந்தவரை நான் போய் அடிக்கணும், அவர் திட்டணும், முறைக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமே கிடையாது. முற்றும் துறந்த ஞானிகளாக அவங்கள இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் பௌதிகத்திலிருந்து விடுபட்டவர்கள். பௌதிக உணர்வுங்கிறது என்ன? 3 குணங்களை கொண்டது. சத்வ ரஜோ தமோ குணங்களை கொண்டது. அதனாலதான் பகவத்கீதையில படிக்கிறோம், பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி நா காங்ஷதி. நா சோச்சதி எதையும் எதிர்பார்ப்பது இல்லை, நா காங்ஷதி. அதனால அவங்களுக்கு துன்பம் கிடையாது. துன்பம் இன்பம் என்கின்ற இருமையை வென்றவர்கள். ஏன்னா நாமெல்லாம் வந்து அந்த இருமையினாலதான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நாம மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன மன ஷஷ்டேந்திரியாணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மன ஷஷ்டேந்திரியாணி இந்திரியாணி அப்படின்னு மனம் உட்பட 6 புலன்களால் நாம வந்து இங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க மகிழ்ச்சி அடையறதுக்கு எதுவுமே கிடையாது. மகிழ்ச்சி எப்படின்னா, இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுவல் வாங்குவோம், அது வந்து 4 ஃபங்க்ஷன் போட்டுட்டா அவுட் ஆஃப் ஃபேஷன். நான் எல்லாத்துக்கும் இதையவே போட்டு வர்றாங்கிற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. நாமளே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஜுவல் வேற வேற வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு புடவை போட்டுட்டு ஒரு 4 ஃபங்க்ஷன் போனா உங்ககிட்ட இதை தவிர வேற இல்லையான்னு கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய புடவைகள் வாங்குவோம். சோ ஒரு புடவைக்கு அடுத்த புடவை வாங்கும்போது அது கொஞ்சம் 2 நாளைக்கு இன்பமா இருக்கும். அதே 2 தடவை கட்டினா இன்னொன்னு வாங்கலாம், சே இது என்ன போ இதையவே போட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்னொண்ணுமே பாருங்க நிலையற்றது. எல்லாமே சந்தோஷங்கள் வந்து நிலையற்றது. சோ எது நித்தியமான ஆனந்தம் என்பதை தேடுவதில் தான் ஒருவன் அந்த பிரம்மத்தில் ஆழ்ந்த ஆய்வு வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுக்கு உதவுமே தவிர இந்த நித்தியமற்ற பொருட்கள் மேல மோகம் கொள்ளுவது நமக்கு நம்ம மன நிம்மதியோ இன்பத்தையோ தராது. இதெல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஃபேஷன் நாளைக்கு முடிஞ்சது, அடுத்த நாளைக்கு வேற ஃபேஷன், இப்படி எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது. எது மாறாதது அப்படின்னா ஆன்மீகம் மாறாதது. ஏன்னா அது சித் ஆனந்தமயமானது, ஏன்னா அது நித்தியமானது. ஆனா இந்த ஜட உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்ப இங்க அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை,
சோ அவர் வந்து இகழ்ச்சியான அல்லது புகழ்ச்சியான வார்த்தைகளால் பாதிப்படைய கூடாது அப்படின்னு சொல்லி நாரதர் அவருக்கு அறிவுரை சொல்றார். மரியாதையும் அவமரியாதையும் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து விட்டார் என்றால் அவ்வுணர்வு கொள்ளுதலை அவர் தன் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அதாவது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரு முன்வினை பயனால் வருபவை. ஏன்னா நாம முன்னாண்டா அவங்கள அவமதிச்சிருப்போம். புகழ்ச்சி நம்ம யாராவது புகழ்றாங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சி நமக்குரியதல்ல. அது உடனே நாம என்ன பண்ணணும், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு அர்ப்பணிச்சிடணும். இல்ல அதன் எனக்குரியதுன்னு நான் எடுத்துக்கிட்டா நான் எனது என்கின்ற மமாகாரம் அகங்காரத்துல நம்மளுக்கு போதை ஆயிரும். ஏன்னா புகழ்ச்சி என்கின்ற போதை அது என்ன பண்ணுன்னா நம்மள படு பாதாள குழியில தள்ளிடும். சோ எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றுமில்லை எல்லாம் உனக்கே பரம் அப்படின்னு சொல்லி அவரோட தலையில போட்டுறணும். சோ எதையுமே நான் என்னோடதான் எடுத்துக்க கூடாது. ஏன்னா உண்மையும் அதுதான். என்னுடையது அப்படிங்கிறது இந்த உலகுல எதுவுமே கிடையாது. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தெக்தேன பூஞ்சீதா மாக்கிருத்த கஸ்ய ஸ்வித்தனம். எல்லாமே பகவானுடைய பொருட்கள். இங்க எனதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது போல புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ என் மனதில் முழுதாக பகவான் ஆட்கொண்டு இருக்கும் போது எல்லாவற்றையும் நான் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த புகழும் எனக்குரியதல்ல. ஆல் க்ளோரிஸ் டு குரு அண்ட் கௌரங்கா. இதுதான் நாம அடிக்கடி சொல்லுவோம். யாராவது புகழ்ந்தாக உடனே அவங்க பாதத்துல சமர்ப்பிச்சிருக்கணும். ஏன்னா நம்மை ஆட்டுவிப்பவன் அவனே, தான் ஆடுபவன். அவர் கையில நான் ஒரு பொம்மலாட்ட பொம்மை. நான் நானாக இல்லை. சோ சிவபெருமான் அப்படிதான் இருந்தார். தக்ஷன் நிந்திக்கும் போது அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவர் முக்குணத்தை தாண்டி நிர்குணத்தில் இருந்திருக்கிறார். எப்பவுமே அப்படிதான் இருக்கிறார். அதனாலதான் அவர் மிகவும் உயர்ந்த நிலையில வைஷ்ணவானாம் யதா சம்போ, வைஷ்ணவர்கள் எல்லாம் மிக பெரிய வைஷ்ணவர் அவர். ஆசுதோஸ் மிகவும் கருணை வாய்ந்தவர். எல்லா உயிர்களிடத்திலும் அவருக்கு கருணை இருக்கிறதுனாலதான் அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன அவமானம் நேர்ந்தது அப்படின்னா உடனே மனசு வந்து சாண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணும், அவன் எப்படி அப்படி சொல்லலாம், அவன் எப்படி இப்படி சொல்லலாம். சாண்டிங் அந்த 16 மலைகளை கூட ஒழுங்கா பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல பகவான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் தான் இருப்பான். நம்மளை யார் திட்டினாங்களோ அவனை குறிச்சு தவம் பண்ணிட்டு இருப்போம். வாய் மட்டும்தான் மந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அது பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் கூட திட்டுற மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்படி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் இருமைகள். அந்த இருமைகளிலிருந்து நாம வெளியில வரணும். யார் நம்ம எதை சொன்னாலும் எல்லாத்தையும் பகவானோட பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு நம்ம பகவானுக்கு மட்டுமே சேவை செய்வதில் ஈடுபட்டிருக்கணும். அப்ப இங்க துருவ மகாராஜா ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ அதை வந்து தன்னோட சொந்த வாழ்க்கையில அவர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அவர் இருந்திருக்கணும். ஆனா சத்திரியனா இருக்கிறதுனால அவருக்கு அந்த குணம் வெளிப்பட்டது. அதுவும் நல்லதுக்குதான். ஏன்னா இதெல்லாம் வந்து பகவானுடைய ஆளுமையின் கீழ் நடைபெறுகிறது. ஏன்னா இந்த பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் நாம படிக்கிறப்போ எல்லாமே அவங்க இப்போ ரகுகுணா இவங்க எல்லாமே வந்து பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அப்படி தவறு செய்யற மாதிரி ஒரு வெளிப்பாட்டை, அதெல்லாம் அந்தரங்க சக்தியினோட கண்ட்ரோல்ல பகவானால் தூண்டப்பட்டு உள்ள பரமாத்மாவாக இருந்து தூண்டப்பட்டு இன்னைக்கு நாம பாகவதம் அது படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் அது செய்யல அப்படின்னா இப்ப மகாபாரதம் நடந்திருக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி பகவத்கீதை கிடைச்சிருக்கும்? சோ இப்படி எல்லாமே அந்தரங்க சக்தியில நடைபெறுறது. சில விஷயங்கள் மட்டும் வெளிப்புற சக்தியினால நாமெல்லாம் செய்யறோம் அப்படின்னா தவறு செய்யறோம்னா அது வெளிப்புற சக்தியினால. அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு செல்வம் வருது, சில சமயம் நட்டம் வருது, இதுவுமே நம் முன்வினை பலனால தீதும் நன்றும் பிறன் தரவாரா. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சில சமயம் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கு, திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சிலருக்கு வந்து கேன்சர்னு சொல்றாங்க, தெரியவே இல்லைங்க 4வது ஸ்டேஜ், இப்ப இறக்க போறார் அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் என்னன்னா முன்வினை பயன். பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன ஜாயதே அப்படின்னு. பூர்வ ஜென்மத்துல பண்றது வியாதி ரூபமாகவும் வருகின்றது, தொழில நட்டமாகவும் வருகிறது, அவமானமாகவும் வருகிறது, இன்னும் பல வழிகள்ல ஆக்சிடென்டா வரும், துர்மரணமா வரும், நம்மளுக்கு வேண்டாத உறவினர்கள், வேண்டாத கணவன், வேண்டாத மனைவி, இப்படி பல வகைகள்ல நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜட உலகம்.
அடுத்தது பதம் 29. பரித்யுஷ்யேத்ததஸ்தாத தாவம் மாத்ரேன பூருஷः தைவோபசாதிதம் யாவத் வீஷேஸ்வர கதிம் புதः. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளின் செயற்பாடுகள் மிகவும் வியக்கத்தக்கவையாகும். அவரது விருப்பத்தின் பேரில் நன்மையோ தீமையோ எதுவரினும் புத்தியுடையோன் அவரது செயற்பாட்டினை ஏற்றுக்கொண்டு நிறைவடைதல் வேண்டும். பொருளுரை. மாமுனிவர் நாரதர் துருவ மகாராஜரிடம் எச்சூழ்நிலைகளிலும் ஒருவன் திருப்தி அடைதல் வேண்டும் என்று வற்புறுத்தினார். அறிவுடைய ஒவ்வொருவரும் தமது உடற்கருத்தின் காரணமாக நாம் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உடலின் கருத்திற்கும் மேற்பட்ட உன்னத நிலையினை ஒருவன் அடையும் பொழுது அவன் புத்திமான் என கருதப்படுவான். அதிலும் சிறப்பாக ஒரு பக்தன் அனைத்து இழப்புகளையும் கூட பரமபுருஷ பகவானின் பரிசுகளாக கருதி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பக்தன் துக்கத்திற்கு ஆளாகும் பொழுது அவன் அதனை கடவுளின் கருணை என்று ஏற்றுக்கொண்டு தனது உடல் மனம் புத்தியினால் அவரை மீண்டும் மீண்டும் வழிபடுகிறான். ஆகையினால் பகவானின் கருணையினை மட்டும் சார்ந்து புத்திமான் எப்போதும் திருப்தி அடைதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, இதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது குறித்த ஒரு ஸ்லோகமே நாம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். தத்தேனு கம்பாம் சுசமீ சமானோ புஞ்சான் ஏவாத்ம கிருதம் விபாகம் ஸ்ருத்வாத்புதபிர் விததன்னமஸ்தே ஜீவேன முக்தி பதே சதாயபாக். சோ அதனுடைய மொழிபெயர்ப்பு எல்லாருக்கும் தெரியும். யாராவது சொல்ல முடியுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் வாய்ப்பு எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க மாதாஜி. ஏன் உங்களை தவிர யாரும் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் பயமா இருக்கு, நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. இல்ல சொல்லுங்க மாதாஜி. அப்படி ஓரலா சொல்லிடுறேன் மாதாஜி. சொல்லுங்க. பகவான் எல்லா வணக்கத்துக்கும் உரியவர் முழுமுதற் கடவுள் புருஷோத்தமர். அந்த பகவானை நம்ம வணங்கிட்டு அவரோட கருணையை வேண்டி நம்ம காத்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில நம்மளுக்கு முன்வினை பயனாக நடக்கக்கூடிய இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் பொறுமையோட தாங்கி கொண்டு நம்மோட எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றால பகவானுக்கு மரியாதைகளையும் வந்தனங்களையும் தெரிவிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமான ஆத்ம விடுதலைக்கு நம்ம உரிமையாகின்றோம், தகுதியாகின்றோம். ஏன்னா அந்த ஆத்ம விடுதலை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மரபு வழியான உரிமையா கொடுக்கப்படுதுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி, இங்க பரித்யுஷ்யேத் அப்படின்னா ஒருவன் திருப்தி அடைதல் வேண்டும். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டு திருப்தி அடையணும். அவன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கும் கீழே எத்தனை பேரு நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு நிறைய பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாம என்ன பண்ணுவோம், நம்மள நிலைக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து, அவங்க இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காங்க, அவங்க இவ்வளவு பெரிய டிவி வச்சிருக்காங்க, இவங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, இப்படி அவங்க இவ்வளவு பணக்காரரா இருக்காங்க, இவன் அவளோ இவனோ எப்படி அழகா இருக்காங்க, நாம அப்படி இல்லையே, அப்படி மனம் நம்மளுக்கு போராடிட்டே இருக்கும் எப்பவுமே. கம்பாரிஷன், பொறாமை, அனசூயவே அப்படிங்கறதுல கொதிச்சுட்டே இருக்கும். சோ அந்த பொறாமை எண்ணத்தை விடுத்து நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அதுல திருப்தி அடைய வேண்டும். அதான் இங்க ஸ்லோகத்துல சொல்லப்படுது. பரித்யுஷ்யேத் தாத, அதாவது நீ இதுலயே அவர் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, நீ இதுல திருப்தி அடை. நீ ஏன் மான அவமானங்களை எல்லாம் பாக்குற? இதெல்லாம் உன்னோட முன்வினை பயன். நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது வந்தாலும் அது காரணம், எந்த ஒரு காரணத்திற்கும் காரியத்திற்கும் காரணம் இருக்கின்றது. சும்மா அது வராது. நாம விதைச்சதுதான் நம்ம வினையா இருக்க முடியும். நாம இப்ப போன பிறவியில முள்ளு செடி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். இல்ல நான் ஆப்பிள் செடி வச்சிருக்கேன், கொய்யா செடி வச்சிருக்கேன், ஆப்பிள்ல இந்த மாதிரி நல்ல பழங்களை, சத்துவ குணங்களை கொண்ட மரங்களை வச்சிருக்கேன்னா அதை நாம அறுவடை செய்யலாம். அப்ப முள்ள விதைச்சவன் என்ன பண்ணணும்? முள்ளத்தான் சாப்பிடணும். நாம ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு அரசன் தன்னுடைய மந்திரிகள் 3 பேரை காட்டுக்கு போக சொல்றான் ஒரு சாக்கோட. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க காட்டுல என்ன கலெக்ட் பண்ணுவீங்களோ தெரியாது, ஒரு 10 நாள் உங்களை காட்டுல விடுறேன்,
நீங்க அதுல அந்த சாக்கு ஒரு 4 சாக்கு ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு பெரிய பெரிய சாக்கா கொடுத்து அனுப்புறாரு. அவங்க கூட காவலாளிகள் எல்லாம் போறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்வையாளர்கள். அவங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. இவங்க தான் எடுக்கணும். காட்டுல இருக்கிற பொருளை எதுவா இருந்தாலும் நீங்க தான் எடுத்து அந்த பைய ஃபில் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 மந்திரிகள்ல ஒருத்தர் வந்து ஒரு சத்துவகுணம் கொண்டவர். அதனால அவர் அரசரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நல்ல நல்ல பொருட்களையா காட்டுல கிழங்கு, அபூர்வமான பொருட்கள் இதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அவரு ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன பண்றது காட்டுக்குள்ள? காடுன்னா உங்களுக்கு தெரியும். அங்க வந்து வெயில், மழை, கல்லு, முள்செடிகள் இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேகரிச்சு உள்ள போட்டுட்டு இருக்கார். ஆனா 2வது ஒரு மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, அவர் ரஜோகுணம். அவர் நினைக்கிறார், எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படணும்? இவர்தான் அந்த திறந்தே பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. திறந்து பார்க்காத மூட்டையை எண்ணத்தை போட்டு நப்புனா என்ன? பாதியை நல்லதா கலெக்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் மனசுல வந்து சஞ்சலம் வருது. எதுக்காக இப்படி அவரே நம்மள பாக்குறது இல்ல. இந்த காவலாளிகளோ எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூட்டை தூக்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. சோ பொறுக்கி போடுறது நான் தான். யாருமே பார்க்காதப்ப நான் எதுக்கு வீணா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற கல்லு, செடி, புண்ணாக்கு எல்லாம் அந்த குப்பைகள் எல்லாம் போட்டு நப்பிடுறாரு. 3வதா இருக்கிறவருக்கோ தமோ குணம். இவருக்கு வேற வேலை இல்லை. இப்படியெல்லாம் ஒரு பைத்தியக்காரன் நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்ல. சாக்க போய் நப்பி இவரும் பார்க்கவும் மாட்டாராமா. அதுக்கப்புறம் எதுக்காக அவர் இந்த வெயில்ல என்னை அனுப்பியிருக்காரு? நான் எவ்வளவு சுகமா இருந்தேன் அரண்மனையில. நான் பாட்டுக்கு ஓபி அடிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். என்னை பிடிச்சி இப்படி கஷ்டப்படுத்துறாரு. இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற குப்பையை முதல்லயே அள்ளி போட்டு 4யுமே பேக் பண்ணிட்டார். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மினிஸ்டர் வந்து அவர் தான் கஷ்டப்பட்டு இன்னும் பேக் பண்றதை முடிக்கல. ஏன்னா இன்னும் ஒரு நாள் இருக்கு. அதுக்குள்ள தேடி தேடி நல்ல நல்ல பொருளா அவர் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க காவலாளிகள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனையில இவங்க 4 பேரையும் அவங்க கொண்டு வந்த பொருளை தனித்தனியா ஒரு செல்லுல போட்டு அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ 3 மினிஸ்ட்ரியும் 4 சாக்கோட ஒவ்வொரு செல் யார் எதை பொறுக்கினாங்களோ அந்த சாக்கோட வச்சு அடைச்சிட்டு அங்க காத்து கூட போகாது. அந்த மாதிரி அவங்கள ஒரு மாசம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ முதல் செல்லுல இருந்தவர், அந்த சத்துவகுணத்துல இருந்த அந்த மினிஸ்டர் தான் பொறுக்கி வந்த கிழங்குகளை எல்லாம் உண்டு, அந்த புல் வகைகள் அதெல்லாம் உண்டு கொஞ்சம் தன்னை காப்பாத்திக்கிறார். அங்க ஒரு குடுவில தண்ணி மட்டும் வச்சிருக்காங்க. அதை குடிச்சிட்டு காப்பாத்திருக்காரு. ஏன்னா தண்ணி இருந்தாக்க ஒரு 15 நாள் உயிர் வாழலாம் வெறும் தண்ணியை குடிச்சு கூட. இப்ப 2வதா இருக்கிறவர் ஓரளவு பாதி நாட்களை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நல்ல பொருட்கள் இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ நல்ல இதா தெம்பாலைனாலும் ஓரளவுக்கு உயிர் வாழ்ந்துடுறாரு. ஆனா 3வது இருக்கிற இதுலயோ அவர்னால 2 நாள் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தார், 3 நாள் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கு மேல அவருடைய பசி தாங்கல. அப்படியே மயக்கம் அடைகிறார், அப்படியே இறந்தும் போயிடுறார். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம கலெக்ட் பண்ணிருக்கிறோமோ நல்ல கருமாவோ இல்ல தீய கருமாவோ அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். வேற எதுவுமே நம்மளுக்கு இடையில வந்து எதுவுமே வராது. நான் எந்த பாவமும் பண்ணல அப்படின்னா போன ஜென்மத்துல செஞ்சது நம்மளுக்கு ஞாபகம் இல்ல. மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச. ஏன்னா பகவான் அந்த ஞாபக மறதியை தந்ததுனாலதான் நம்ம இப்ப நிம்மதியா இந்த ஜென்மத்துல அனுபவிக்க முடியுது. போன ஜென்மத்துல நான் ஒரு திருடனா இருந்தேன், நான் ஒரு வேற தொழில் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்க முடியாது. அதை ஏன் நினைச்சிட்டு இருப்போம்? பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வந்து ஒரு எதிரியாக இருந்தான், இப்பவும் அவன் தான் வந்திருக்கான் அப்படின்னா அவன் மேலேயே என் கவனம் இருக்கும். இந்த ஜென்மத்தை நான் நிம்மதியை அனுபவிக்க முடியாது. அது போல ஒரு வேண்டாத மனைவி, ஒரு வேண்டாத கணவன், போன தடவை எனக்கு பங்காளியா இருந்தா, வேண்டாத ஒரு பங்காளியா இருந்தா, இப்படி எத்தனையோ விதங்கள்ல மாறி மாறி நாம உறவுகள் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ அதனாலதான் பகவான் அந்த மறதியை கொடுத்திருக்காரு. நாம என்னமோ புதுசா இப்போ ஜென்மம் எடுத்த மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா 84 lakh பீசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஜென்மமே கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. போன ஜென்மத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது அந்த சேத்ரக்ஞ அப்படின்னு 2 பேருக்கு தெரியும். என்னோட உடலை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுவுமே முழுசா தெரியாது. ஆனா எனக்கு என்னோட உடல்ல இருக்கிற பரமாத்மாவுக்கு நான் போன ஜென்மத்துல எப்படி இருந்தேன், என்னென்ன செயல்கள் செஞ்சேன், நான் என்னென்ன வடிவங்கள் எடுத்திருக்கிறேன், இது எல்லாமே அவருக்கு தெரியும்.
சோ என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் யாரு அப்படின்னா பரமாத்மா. என்னை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறதுனால எல்லாரை பற்றிய பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்படி ஒருவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப அந்த பகவானுக்கு கடன்பட்டவன். எத்தனையோ நாம ஒரு நிமிஷத்திற்கு பகவானுக்கு நன்றி சொன்னா கூட அது ஈடு இணை ஆகாது. ஏன்னா ஒரு பெற்ற தாயை கூட என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நாம கடனை கழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல இல்ல, பல கோடி ஜென்மமாக எனக்கு தாயாக, மாதா தாத்தா பிதா மக, தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னா, அப்ப நாம அவருக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா பாராமுகமாக நாம அவரை வெறுத்துட்டு இங்க வந்திருக்கிறோம் ஜனவாழ்வுக்கு. ஆனாலும் அவர் நம்ம ஒதுக்கல. நமக்குள்ள பரமாத்மாவா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார். நம்மளுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு 24 மூலக்கூறுகளையும் கொடுத்து நம்ம ஆசைகளை நிறைவேற்ற உள்ளிருந்து அந்த அறிவையும் கொடுத்து நம்மளுக்கு வழிகாட்டவும் செய்கிறார். சோ யார் ஒருவர் நல்லதை நினைக்கிறாங்களோ அந்த நல்லதை நடக்கிறதுக்காக அவர் வழிகாட்டவும் செய்வார். என்னை அடைய வேண்டும் என விரும்பினால் அதற்காகவும் வழிகாட்டுறார். தன்னை அடைய வேண்டும் என விரும்புபவர்களுக்கு அதுக்கும் வழிகாட்டுறார். ஆனா தன்னை மறந்து அனுபவிக்கணும், இந்திரிய சுகங்களை அனுபவிக்கணும், இந்த தேகாபிமானத்தில் செயல்பட வேண்டும் அப்படின்னா அதுக்குரிய அறிவையும் கொடுக்கிறார். சோ IAS IPS எல்லாம் படிச்சுக்கிட்டு நாங்க பெரிய அறிவாளிகள்னு சொல்றவங்க எல்லாம் பெரிய முட்டாள்கள். ஏன்னா ஆன்மீக ஞானம் இல்லை அப்படின்னா எவ்வளவு 0 போட்டாலும் அதுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற பகவானுடைய சிந்தனை இல்லை அப்படின்னா அது எல்லாம் அடிபட்டு போயிடும். பூஜ்யத்திற்கு மதிப்பே கிடையாது. சோ பெரிய பெரிய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், நான் IAS படிச்சிருக்கேன், IPS படிச்சிருக்கேன், டாக்டரேட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நான் யார் அப்படின்னு கேட்டா நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சோ படிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா படிச்சவனும் மரணம் அடைவது ரொம்ப கேவலமா தான். சோ அவங்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இறக்கும்போது அவன் ஒரு முட்டாளத்தான் இருக்கிறான். ஏன்னா ஆன்மீக அறிவு தான் ரொம்ப முக்கியமானது. நான் எதுக்காக இந்த உலகுக்கு வந்தேன், எங்க போக போறேன் என்பது தெரியாமல் அவங்க ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க இறக்கும்போது. அடுத்தது ஸ்லோகம் 30. மாதாஜி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்றேன் மாதாஜி. அதுல மகாபாரத போர்ல திருதராஷ்டிரர் அந்த போரெல்லாம் முடிஞ்சு கடைசியில பீமனை கட்டி தழுவணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கட்டி அவருடைய குரோதம் எல்லாத்துக்கும் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு ஒரு மெட்டல்ல ஒண்ணு பீமன் மாதிரியே செஞ்சு வச்சு அவரு அங்க நிறுத்தும் போது அவரு அப்படியே திருதராஷ்டிரர் நொறுக்கிடுவார் அந்த சிலையவே. அப்ப அவ்வளவு ஆக்ரோஷம் அவருக்கு திருதராஷ்டிரருக்கு இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு குரோதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் கிருஷ்ணா என்னோட 100 குழந்தைகளை நீ சாகடிக்க வச்ச நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் கிருஷ்ணா சொல்லுவாராமா, அது நீங்க பல ஜென்மங்களா சேர்த்து வச்சதனுடைய பாவம் தான் இப்ப உங்களுக்கு அது வந்திருக்கு. ஏன்னு கேட்டா நீங்க ஒரு புறாவனுடைய 100 முட்டைகளை சிதைச்சு இருக்கீங்க, அதோட கண்ணையும் குத்தி குருடாக்கி இருக்கீங்க. அதனோட விளைவாத்தான் நீங்க உங்களுக்கு கண்ணும் குருடு 3 குழந்தைகளை இறங்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படி நான் பண்ணியிருந்தேன் எனக்கு அப்பவே நீ தண்டனை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அப்ப நீங்க இருந்த நிலைமை வேற. ஒரு குழந்தை கிடைக்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அப்ப நீங்க 100 குழந்தை கிடைக்கிற வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்து நீங்க எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த 100 குழந்தை கிடைச்சிருப்பாங்க. அப்ப 100 குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட வசதிகளும் பொருளாதார வசதியும் இருக்கணும் இல்லையா? அப்பதானே உங்கள்ட்ட 100 குழந்தை கிடைக்கும். அப்போ இப்பதான் உங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்கு. அந்த டைம்ல இப்ப நீங்க பல ஜென்மமா செஞ்சு சேர்த்து வச்ச பாவத்தினுடைய விளைவை இப்ப பலனா நீங்க அனுபவிக்கிறீங்க. இதுதான் முதிர்ந்த பாவம், பெரும் முதிர்ந்த பாவம்னு சொல்லுவாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க வரலன்னு நினைக்கிறேன். சொல்லிருக்காங்க நினைக்கிறேங்க இது. அடுத்தது ஸ்லோகம் 30. அத மாத்ரோபதிஷ்டேன யோகேனா வருரு சசி யத் பிரசாதம் ச வை பும்சாம் துராராத்யோ மதோ மம. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு. இப்பொழுது நீ முழுமுதற் கடவுளின் கருணையை பெற வேண்டும் என்பதற்காக உன் அன்னையின் ஆலோசனையின் பேரில் யோகமுறை தியானத்தை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளாய். ஆனால் எனது கருத்தின்படி சாமானிய மனிதனால் இது போன்ற கடுமையான தவங்களை செய்ய முடியாது. முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவது மிகவும் கடினமானதாகும். பொருளுரை. பக்தியோக முறையானது செய்வதற்கு ஒரே சமயத்தில் மிகவும் கடினமானது மற்றும் மிகவும் எளிமையானதுமாகும். பரமாச்சாரியரான நாரத முனிவர் பக்தி தொண்டாற்றுவதில் துருவ மகாராஜா எத்தனை உறுதியாக இருக்கின்றார் என்பதை சோதிக்க விரும்புகிறார். ஒருவனை சீடனாக ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முறையாகும். துருவனுக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று முழுமுதற் கடவுளின் கட்டளையின் பேரில் தான் நாரதர் வந்தார். இருப்பினும் அதனை செயல்படுத்துவதற்கு முன் அவர் துருவனின் உறுதியினை பரிசோதிக்கிறார். இது உண்மையே ஆகும். எவ்வாறெனில் ஒழுங்கான மனிதனுக்கு பக்தி தொண்டு மிகவும் எளிதாகும். ஆனால் ஒருவன் ஒழுங்கீனனாகவும் உறுதியில்லாதவனாகவும் இருந்தால் அது அவனுக்கு மிகவும் கடினமானதாகும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூங் மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பகவானால் நாரத முனிவர் அனுப்பப்பட்டாலும் அவர் துருவனுக்கு ஒரு சீடன்கிற முறையில துருவனை ஒரு சீடனா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆன்மீக குருவாக அவர் செயல்படுகிறார். ஆன்மீக குரு அப்படின்னா என்ன பண்ணணும்? அவர் சோதித்து அவருக்கு அதை தரணும். ஏன்னா ஒரு குழந்தை கையில டைமண்ட் நெக்லஸ் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அது போல பக்தி தொண்டு அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு அரிய பொக்கிஷம். இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. சோ நாமெல்லாம் இப்ப பக்தி பண்றோம் அப்படின்னா போன ஜென்மத்துல நாம கொஞ்சம் பியூரிபிகேஷன் ஆயிருக்கணும். ஏசாம் தொந்த கதம்பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேக்துவந்துவ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக அப்படின்னு நாம பாக்குறோம். அப்ப யாரெல்லாம் முன் ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணி பாவங்கள் அழிக்க பெற்றார்களோ, பாவங்கள் போக்க பெற்றார்களோ அவங்களாலதான் இந்த பக்தி தொண்டை மேற்கொள்ள முடியும். அப்ப நாம ரொம்ப பியூரிஃபைடா கேட்டா அதுவும் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நாம பியூரிஃபை ஆக இருந்தா மட்டும்தான் இந்த பக்தி தொண்டை கையில் எடுக்க முடியும். பகவானோட நாமத்தை சொல்ல நம்மளுக்கு அந்த மனசுல உற்சாகம் வரும். நம்ம கிட்ட அழுக்கு இருந்ததுன்னு வைங்க, நாம இங்க வந்திருக்கவே முடியாது, இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கவே முடியாது, பக்தி தொண்டை கையில எடுத்திருக்க முடியாது, பகவானோட நாமத்தை உச்சரிக்கவும் முடியாது. இப்ப பாருங்க, நிறைய பேரு அபராதம் பண்றவங்களுக்கு கூட அந்த நாம அபராதம், இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவ அபராதம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா சாது நிந்தனை பண்றவங்களுக்கு எல்லாம் உற்சாகம் இருக்காது. நாமத்துல ஏதோ கடனேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பௌதிகவாதிகளுடைய சேர்க்கையினால மறுபடியும் பௌதிக கண்ணோட்டம், அது சூட்சுமமானது. பௌதிக கண்ணோட்டம் உள்ள தெரியாது நம்மளுக்கு. அது உள்ள அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏறுற மாதிரி அது நிறைய சிந்தனைகள் உள்ள மனசுக்குள்ள ஆழமா இருக்கும். அது என்ன பண்ணும், நம்மள பக்தியிலிருந்து அப்படியே விலக்கி கூட்டிட்டு போயிரும். அப்ப நம்ம பக்தர்களோட சங்கத்துல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நாமத்தை சொல்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கோயிலுக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மற்ற விஷயங்கள்ல ஆழ்ந்திருப்போம். எனக்கு கல்யாணங்க, வீட்டுல அந்த விசேஷங்க, இந்த விசேஷங்க, எனக்கு கிளாஸ்க்கு வர முடியல, எனக்கு ஆபீஸ் போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போவாங்க. ஆனா எவ்வளவு துர்பாக்கியம்! ஏன்னா இது துர்லபம். பக்தி தொண்டு கிடைக்கிறது பிரம்மாண்டம், அதிலும் குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரம்மாண்ட பிரமத கோணே குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதபாய் பக்தி லதா பீஜ அப்படின்னு சொல்லி ஒரு குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது எந்த பிரம்மாண்டங்கள்ல போய் சுற்றி திரிந்தாலும் ரொம்ப அரிது. அப்போ ஒருத்தருக்கு குரு கிடைக்குது அப்படின்னா, இங்க துருவ மகாராஜாக்கு பரமாத்மாவின் மூலமாக பகவானே அனுப்பி நாரத முனிவரே எங்க குருவாக அவர் சோதிக்கிறார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறோம், நம்மளுக்கு எக்ஸாம் இல்லாம செகண்ட் இருக்குமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகுமா? ஆக முடியாது. அப்புறம் தேர்டு போகணும்னாலும் ப்ரொமோஷன் வேணும், எக்ஸாம் எழுதணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லெவல்ல எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நம்மள ஜட ரீதியாகவே நாம மேல மேல வளர்ந்துருக்கிறோம். அப்போ ஆன்மீக தலம் என்பது மிக மிக உயர்ந்த தலம். அப்போ ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை சோதித்துதான் அடுத்த கட்டத்திற்கு நம்மளை கொண்டு போவார். அப்போ நம்மளாம் இப்ப பாருங்க, நம்ம எத்தனை எக்ஸாம் எழுதுறோம், 4 ரவுண்டு, 8 ரவுண்டு, 12 ரவுண்ட்ஸ், குரு ஆசிரியா, அந்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் ஆசிரியா அப்படின்னு. அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்க.
சோ ஒரு குருவானவர் நம்மை சோதித்து நம்மளை பண்படுத்தி அதை கொடுக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு அந்த அறிவுங்கிறது மிக உயர்ந்தது, சாதாரண அறிவு கிடையாது. அதை வாங்குறதுக்கு நம்மளை பியூரிஃபை பண்ணினா மட்டும்தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதி இருக்கிற ஒரு பொருளை யாரும் கொடுக்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் அதைத்தான் பண்ணுது. ஒரு சூத்திரனுக்கு அவன் வந்து மிக உயர்ந்த போஸ்ட கொடுக்கறான். எல்லா மதமும் சம்மதமே, எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி தான். அப்ப வர்ணாசிரம தர்மத்தை குலைத்து அவங்க ஜாதி வேறுபாட்டை ஏற்படுத்தி அரசியல் சூதாட்டத்தை பண்றாங்க அங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் அறிவாளியா இருந்தா இவன் வந்து ஓட்டு வாங்க முடியாது, முட்டாள்களா இருந்தாதான் ஓட்டு வாங்க முடியும். அதனால அவங்க குழப்பியே வச்சிருப்பான், எப்பவுமே தெளிவுபடுத்த மாட்டான். ஏன்னா இந்த வர்ணாசிரமம்னா என்ன, குணத்தின் அடிப்படையில அப்படிங்கறத பகவான் எவ்வளவு அழகா இங்க பகவத்கீதையில சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பாடமா கொண்டு வந்து அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் இருக்கிறது நாத்திகவாதிகள், வேத பண்பாட்டை அழிக்கின்ற அசுர சமூகம் இது. சோ இதுல வந்து குளிர்காய்வான் அரசியல்வாதி. இதையெல்லாம் அழிச்சாதான் அவன் வந்து மேல உட்கார முடியும். முட்டாள்கள் மத்தியில முட்டாள்தனத்தை எல்லாம் எடுத்துட்டு அறிவாளி ஆகிட்டாங்கன்னா இவன் வந்து ஆட்சியாள முடியாது, அவன் லஞ்சம் வாங்க முடியாது, அவன் குடும்பத்துக்கு பணம் சேர்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நான் முட்டாளா இருக்கிறேன், நான் ஒருத்தன் மேல உட்கார முடியாதுன்னு சொல்லி அடுத்தவங்களை முட்டாளவே வச்சிருப்பான். சோ இங்க ஒரு குருவானவர் நம்மை சோதித்து தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரச்சனையன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக அப்படின்னு. அந்த தத்துவ தர்ஷனத்தை எப்ப கொடுப்பார் அப்படின்னா நாம பக்குவப்படும் போது. ஏன்னா குருவின் கட்டளைகளை ஏற்று அவருக்கு நாம் சரியா மரியாதை கொடுத்து அடக்கமாகவும் பணிவாகவும் அவரிடம் கேள்விகளை கேட்டு அந்த பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும். போய் உட்காந்துட்டு எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்றியான்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரு மமதையோட உட்காந்துட்டா மண்டையில இருக்கிற களிமண் அப்படியேதான் இருக்கும். மண்டையை சுத்தப்படுத்தி, ஒரு பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் அதுல தெளிவாக பால் ஊத்த முடியும். பாத்திரத்துக்குள்ள அழுக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும், அதுவும் சேர்ந்து பால் திரிஞ்சு போய் அது கெட்டு போயிடும். அது போல நம்ம மண்டையில ஒரு சின்ன கர்வம் கூட இருக்கக்கூடாது. பணிவுடன் அடக்கத்துடன் அவருக்கு சேவைகள் செய்து அவரிடம் ஞானத்தை பெற வேண்டும். ஏன்னா ஒரு குரு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாரு. அவர் அது வெளித்தோற்றத்தை வச்சு அவர் சாதாரண குரு அப்படின்னு எண்ணவும் கூடாது. ஒரு குருவானவர், ஒரு உத்தம பக்தனானவர் எப்படி இருப்பார் அப்படின்னா திதீஸ்வ காரணிகாக சுக்ருத சர்வதேகினாம் அஜாத சத்ரவக சாதவாக சாது பூஷணாக அப்படின்னு எல்லா நற்குணங்களையும் கொண்டவர். அவர் வந்து நம்ம கடவுளாகவே நினைக்க வேண்டும். ஆனா அவர் தன்னை கடவுள் என கூறிக்கொள்ள மாட்டார். அவர் வந்து கடவுளுடைய ஒரு சகாவாக இருந்தாலும் அவரை வந்து நம்ம கடவுளாகவே பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு குருவுக்கு சேவை செய்யும் போது மட்டும்தான் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றார், எல்லாரையும் தாசானு 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 தாசனாக அடியேனுக்கு அடியேனுக்கு அடியேனாக இருக்கும்படி, அவரை விட மேலவா அப்படின்னு எல்லாம் சொல்லல. இப்போ ஒரு சீடன் வந்து பணிவாக இருந்து அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அவர்கிட்ட சந்தேகத்தை முறைப்படி தெரிந்து அதை போக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எப்பவுமே அவருக்கு முன்னாடி நான் போய் நிக்கிறேங்கிற ஒரு கர்வத்தோட இருக்கக்கூடாது. அப்ப இங்க வந்து துருவன் ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவரை சோதிச்சு பாக்குறாரு. நீ ரொம்ப சின்ன குழந்தை, காட்டுக்குள்ள போனேன்னா அங்கெல்லாம் மிருகங்கள் இருக்கும், உன்னால எல்லாம் தவம் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டமான செயல், உன் மனசை அடக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை இது பண்றாரு. அடுத்து ஸ்லோகம் 31. முனைய பதவிம் யஸ்யனி சங்குருகர்ணோரு ஜென்மபிஹி ந விதுர் மிருக கயந்தோ அபிதீவ்ர யோக சமாதினா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், இம்முறையினை பற்பல பிறப்புகளிலும் முயன்றும் உலக மாசுக்களில் பற்றில்லாதிருந்தும் தம்மை யோக சமாதியில் வைத்திருந்தும் இது போன்ற பல்வேறு துருவ நெறிகளை கடைபிடித்தும் கூட தெய்வீக யோக சித்திகளினால் கடவுளின் உணர்வு பாதையின் முடிவினை காண இயலாது போயிற்று. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப இங்க நாரத முனிவர் தொடர்ந்து அவருக்கு வந்து பயமுறுத்துறார். உலக மாசு பற்றற்று இருக்கிறது, உலக மாசுக்களிலிருந்து பற்றற்றிருந்தும் யோக சமாதியில இருந்தும் கூட அவங்க தெய்வீக யோக சித்திகளினால் கடவுள் உணர்வு பாதையினை முடிவினை காண இயலாது போயிற்று. ஏன்னா அஷ்டமா சித்தி, அந்த நிறைய யோக முறைகள் இருக்கு, தியான யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், இப்படின்னு பல்வேறு யோக முறைகள் இருந்தாலும்
அவங்க வந்து பகவானை காண முடியாது. ஏன்னா பக்தி யோகத்துல மட்டும்தான் பகவானை காண முடியும். யோகா லேடர் அப்படிங்கிற யோக ஏணிப்படிகள், அதுல எத்தனை ஏணி ஏறினாலும் கடைசி படி என்ன? பக்தி யோகம். பகவான் மேல அன்பு வளர்த்துக்காத ஒருத்தர் பக்தியில பக்தி அந்த பக்தி எனப்படுகின்ற அந்த பக்தி தொண்டு, அன்பு தொண்டு செய்யாம ஒருத்தர் பகவானோட தோற்றத்தையோ பகவானோட இணைப்பையோ பெற முடியாது. யோகா அப்படிங்கிற சொல் என்னன்னா யுஜ், அதாவது கடவுளுடன் நம்மை இணைப்பது. இணைத்தல். இணைத்தல் அப்படின்னா அருவவாதிகள் நினைக்கிற மாதிரி பிரம்மத்தோட ஐக்கியமாறது கிடையாது. அவருடைய சம்பந்தத்தோடு எப்பவும் அவரை பற்றிய நினைப்புல, அவரை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பதுல, அவரை பற்றிய புகழ் பேசுவதிலும், சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 9 விதமான நவவித பக்தி தொண்டில் ஈடுபடுவது. நவவித பக்தி லட்சணா அப்படின்னு சொல்ற அந்த லட்சணங்கள்ல ஈடுபடுறதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய அஷ்டாங்க யோகிகள், ஹட யோகிகள் இவங்க எல்லாம் முயன்று கூட அவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க. நீ எதுக்குப்பா அந்த சின்ன குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஸ்லோகம் 32. அதோ நிவர்த்ததாம் நேஷ நிர்பந்தஸ்தவ நிஷ்பலக யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே. ஹரே கிருஷ்ண மத்தேஜ் படிக்கிறேன். மத்தேஜ் மத்தேஜ் மொழிபெயர். இக்காரணத்தினால் எனது அன்பு குழந்தாய், நீ முயற்சியில் இறங்க வேண்டாம், அது வெற்றியடையாது. நீ உனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்லுதல் நலம். நீ வளர்ந்து பெரியவன் ஆனதும் பகவானது அருளினால் இது போன்ற யோக முறைகளை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிட்டலாம். அப்போது நீ இதனை செய்வாயாக. பொருளுரை. பொதுவாக முற்றிலும் பயிற்சி பெற்ற ஒருவனே தன் வாழ்வின் இறுதியில் ஆன்மீக பக்குவம் பெறுகிறான். அதனால்தான் வேத முறையானது வாழ்க்கையினை 4ஆக பிரித்திருக்கின்றது. ஆரம்பத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும் ஒரு மாணவன் தகுதி பெற்ற ஆன்மீக குருவின் கீழ் வேதங்களை கற்க வேண்டும். பிறகு அவன் இல்லறத்தானாகி வேத முறைக்கேற்ப தன் இல்லற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிறகு அவன் வானப்பிரஸ்தனாகி முதிர்ச்சி அடைந்து படிப்படியாக இல்லறம் மற்றும் வானப்பிரஸ்தத்தை விட்டு நீங்கி துறவு நெறி எனும் சந்நியாச வாழ்ந்தவன் முழுவதும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். பொதுவாக குழந்தை பருவத்தில் விளையாட்டிலும் வேடிக்கையிலும் ஈடுபடலாம். இளமை காலத்தில் எழில் மங்கையருடன் உறவாடலாம். முதுமை காலத்தில் மரண வேளையில் அவன் பக்தி தொண்டு அல்லது யோக முறைகளை செய்யலாம் என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் இம்முடிவு உண்மையான பக்தர்களுக்கு உரியது அல்ல. நாரத மாமுனிவர் துருவ மகாராஜாவை பரீட்சிப்பதற்காகவே இவ்வறிவுரையினை கூறுகின்றார். உண்மையான கட்டளை என்னவெனில், ஒருவன் தனது வாழ்வின் என் நிலையில் இருந்தும் பக்தி தொண்டினை தொடங்க வேண்டும் என்பதுவே ஆகும். ஆயினும் ஒரு ஆன்மீக குருவிற்கு ஒருவன் எந்த அளவிற்கு பக்தி தொண்டு செய்வதில் ஆர்வமுடையவனாக இருக்கிறான் என்பதை சோதிக்கிற கடமை இருக்கிறது. அதன் பிறகே அவன் தீட்சை அளிக்கப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் கொடுப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்து நாம ப்ரொமோட்டடா, அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ப்ரொமோஷன் பெறுகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலத்தான் ஆன்மீகத்திலையும் குருவானவர் நம்மை முற்றிலுமாக சோதித்து அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை நம்மளுக்கு தருவார். இப்ப ஏகலைவன் நம்ம பாக்குறோம். ஏகலைவன் அந்த வித்தைகளை என்ன பண்ணுவார்னா மறைவாக இருந்து அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவரும் கத்துக்கிறார். ஆனா ஏகலைவன் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். சோ அவனுக்கு அந்த வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவானா, அதை துஷ்பிரயோகம் பண்ணுவான். ஒரு குழந்தை கையில நெக்லஸ் கொடுத்தா என்ன பண்ணும், அது தொலைச்சிரும். சோ யார் கையில என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப ஞானமானது சோதிக்கப்பட்டே கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுத்தா அவங்க முறையாக அதை பயிற்சி பண்ணி பகவான்கிட்ட போற தகுதி இருக்கா. இப்ப தமோ குணத்துல பிறந்த ஒருவனுக்கு போய் நாம உட்கார்ந்து வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம், சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அவனால அதை ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா தமோ குணத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தவறானது இருக்கிறதெல்லாம் கரெக்டா பண்ணுவான், கரெக்டா இருக்கிறதெல்லாம் தவறா பண்ணுவான். அவனுக்கு எப்பவுமே தூக்கம், அது மது மாது சூது இந்த மாதிரி எல்லா குணங்களும் இருக்கும். அவன் வேதங்களை கற்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு மாறாக அவன் வேதங்களை நிந்திக்கவும் செய்வான். அதனாலதான் அந்த காலத்துல சூத்திரர்களுக்கு இந்த சமஸ்கிருதங்களோ இல்ல
வேதங்களோ கற்பிக்கப்படவில்லை, கற்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டமே இருந்தது. ஏன்னா அந்தணர்களுக்கு மட்டும்தான் அது உரியது அப்படிங்கிற ஒரு சட்டம் எதனால இருந்ததுன்னா அது குணத்தின் அடிப்படையில. அப்ப 4 வருணம், 4 ஆசிரமங்கள். அந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவனாக அவன் பிரம்மச்சாரியனாக வாழ வேண்டும். அடுத்தது கிரகஸ்தன். அப்புறம் ஒரு 16-18 வயசுல அவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். என்ன கற்றானோ, வேத பாடசாலையில என்ன கற்றானோ அதன்படி தன் வாழ்க்கையில வாழ்ந்து அதான் பொருள் ஈட்டி தனது குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாகவும் இருக்கலாம், இல்ல நித்திய பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம். கல்யாணமே பண்ணிக்கல, ஏன்னா அவனுக்கு தெரியும் வேதங்கள்ல படிச்சது ஒரு இல்லறம் அப்படிங்கிறது கிரகமந்த கூபம், இருண்ட கிணறு, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாரதரை போல இல்ல சனத்குமாரர்கள் போல அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கலாம். எதுக்கு ரிஸ்க்? ஏன்னா பெண் என்கின்ற வடிவத்துல அவன் பல துன்பங்களை அனுபவிக்கணும். பெண்ணுக்காக உழைத்து உழைத்து ஓடா போய் கடைசியில சாகவும் வேணும். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா, அடுத்தது பிரம்மச்சரியத்துக்கு அடுத்தது கிரகஸ்த வாழ்வு, கிரகஸ்த வாழ்வுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம். இது முடிச்சிடறேன் மாதாஜி. அப்புறம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தத்துக்கு அடுத்தது அவன் தவத்துல ஈடுபட்டு சந்நியாசி அப்படிங்கிற நிலையில அவன் 4 கட்டங்களை தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத்நாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.